ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாளில் உங்கள் வல்லமை வெளிப்படட்டும். நீர் எங்கள் நடுவில் பிரசன்னராய் இறங்கி வருவீராக. ஆண்டவரே, நீர் பேசுகிற தெய்வம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை கேட்க நாங்கள் அவலாக இருக்கிறோம். தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரை தருகிறவர், வறண்ட நிலத்தை ஆண்டவரே நீரூற்றாய் வாய்க்காலாய் மாற்றுகிறவர். உங்கள் பிரசன்னம் மலையை கூட மெழுகு போல உருக செய்து விடுமே. ஆவியானவர் இப்பொழுதே இறங்கி வருவீராக. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் உடைய பிரசன்னம் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்ற நிலம் போல் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ விடுதலை, தேவனுடைய அற்புதம், தேவ மகிமை வெளிப்படட்டும். என்னை மறைத்து நீர் பேசும், இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். யாக்கோபு 5:15. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இந்த கடைசி காலத்தில் வாழுகிற நம்முடைய ஜெனரேஷனில் நிறைய வியாதிகள், நிறைய கட்டுகள், நிறைய பிரச்சனைகள், இவற்றிலிருந்து விடுதலை பெற நம்ம செய்ய வேண்டிய காரியம் விசுவாசம். தேவன் ஒருவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் இன்னும் சொல்லும் பொழுது, ஒருவர் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக. அவன் கர்த்தருடைய நாமத்தில் அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவன் ஒருவர் உண்டு, அவரிடத்தில் சேருகிற, அவரை தேடுகிற நமக்கு அவர் பலன் அளிக்கிறவர். அவர் நமக்கு பலன் அளிக்கிற ஒரு தேவன். வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது மார்க்கு 2 நம்ம திருப்பி கொண்டா, இங்கே 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து வருகிறார்கள். ஆண்டவர் பார்த்தது சுமந்து வந்தவருடைய விசுவாசம் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். மார்க்கு 2:3 நான் வாசிக்கிறேன். 5 இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இங்கே திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்தது 4 பேர். அவங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசம். இயேசு ஆண்டவர்கிட்ட கொண்டு போனால் எப்படியாவது இயேசு சுகமாக்கி விடுவார். அதனால் 4 பேர் திமிர்வாதக்காரனை எழுந்திச்சு நடக்கவே முடியாது, அவனை சுமந்து கொண்டு வந்தாங்க ஸ்ட்ரெச்சரில். இந்த நாட்களில் இருக்கிற ஸ்ட்ரெச்சர் மாதிரி. ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில் அவரை சமீபிக்க சேரக்கூடாமல் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை அவங்க கிடக்கிற படுக்கை இறக்கினார். 4 பேரும் ஒரே மனமாக அந்த கயரை இறக்கியிருப்பாங்க பாருங்கள், மேலண்டு கீழே. ஒரே விசுவாசம், ஒரே மனசு, எப்படியாவது அவனுக்கு ஒரு சுகம் கிடைக்கணும். இந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு அந்த இயேசு இருந்த இடத்துக்கு கூட்டு வந்தவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து திமிர்வாதக்காரனை குணமாக்கினாருன்னு இருக்கு. நம்ம ஒரு ஆள் நம்ம ஊரில் பிரச்சனையோடு இருக்கிறார், வியாதியோடு இருக்கிறார், கட்டில் இருக்கிறார், ஆண்டவர் அறியாத மனுஷன், ஆண்டவர் அறிந்தவர், அலைத்துக்கு வராமல் பின்வாங்கி போன ஏதோ ஒரு தரப்பில் இருக்கிற ஒரு மனுஷனை நீங்கள் உங்கள் விசுவாசத்தின்படி நீங்கள் பல காரியத்தை அவங்களுக்காக முயற்சி பண்ணி நீங்கள் கூட்டு வந்தால் கூட இயேசு சுகம் கொடுக்கிறவர். தேவன் ஒருவர் உண்டு, அவரை தேடுகிற நமக்கு அவர் விடுதலை தருகிறவர், சுகம் தருகிறவர். விசுவாசம் உள்ள ஜெபம். நீங்கள் விசுவாசத்தோடு அவரை இயேசு குணமாக்குவார்னு கூட்டு வந்தா இயேசு குணமாக்கி விடுவார். திமிர்வாதக்காரனை கூட்டு வந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அவனை பார்த்த உடனே இயேசுக்கு தெரிஞ்சிச்சு, இவன் இப்படி திமிர்வாதமாக படுத்து கிடக்கிறதுக்கு காரணம் என் வாழ்க்கையில் இவன் செய்த பாவம். இது இவனுக்கு மன்னிக்கப்பட்டான், இவன் சுகம் பெற்றுருவான். ஆண்டவர் சொன்னார், மகனே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். உடனே அவன் எழும்பி நடந்து போனான்னு வசனம் சொல்லுகிறது. அவன் அங்கிருந்து எழும்பி அவன் நடந்து போனான். அப்போ சில வியாதிகளுக்கு பின்னாடி பாவம் என்ற ஒரு காரியம் இருக்கிறது. அது மன்னிக்கப்படணும்னா இயேசு ஆண்டவர்கிட்ட வரணும். அவங்க எப்படி வருவாங்க? அறிவிக்கப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவாங்க? நற்காரியங்களை, சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தால் எப்படி அவங்களுக்கு கேள்விப்படும்? இன்றைக்கி சுவிசேஷத்தை அறிவித்தா பிரச்சனைகளை ஒன்று பண்ணுறாங்க. வியாதி கட்டுகளில் இருக்கிறவங்க விடுதலை அடைந்து போனால் அவங்களுடைய வாயெல்லாம் அடைச்சி போயிடும். அவ்வளவுக்கு ஆண்டவர் கிரியை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்.
ஆனால் இதை நம்ம விசுவாசிகள், தேவனை அறிஞ்ச பிள்ளைகள் இதை செய்ய மனதில்லாமல் நம்ம இருந்துட்டோம். 4 பேருடைய விசுவாசம். ஒரு திமிர்வாதக்காரன் எடுத்து நடந்து போனான். பார்த்தவங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க, என்னாச்சு இவன் படுக்கையில் எத்தனையோ வருஷம் இருந்தானே, இப்போ இவன் கடைக்கு வர்றான், கல்யாண வீட்டுக்கு வரான், எங்கும் வர்றானே. அவன் மூலம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டது. தேவனுடைய வல்லமையை ஜனங்கள் உணர ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் அறியாத ஒரு ஊர்லேருந்து இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து சுகம் பெற்றா அந்த மனுஷனை பார்க்குற எல்லாரும் இயேசுவை ஆண்டவர்னு சொல்ல மாட்டாங்களா? நிச்சயமாக சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி உள்ள விசுவாசம் இன்னைக்கு இல்லை. ஆண்டவர் சொல்றார், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணினா ஆண்டவர் சுகப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் விசுவாசத்தை கனப்படுத்துகிற ஆண்டவர். அவரிடத்தில் விசுவாசத்தோடு வந்த எல்லாரையும் அவர் சுகமாக்கினார் என்று பார்க்க முடியும். அவர் சுகமாக்குகிற ஒரு நல்ல ஆண்டவர். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13 நம்ம வாசித்து பார்த்தால், பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்காக கடவுது என்றார். அந்த நாளிகையில் அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். அவர் விசுவாசம், ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொன்னால் கூட என் வீட்டில் இருக்கிறவன் சுகமாயிருவான் அப்படின்னு அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அவர் விசுவாசத்தின்படியே ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான், உடனே வேலைக்காரன் அந்த நிமிஷம் அந்த நாளிகையில் அதே டைமில் அற்புதம் பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் விசுவாசத்தின்படி ஆண்டவர் செய்கிறவர். விசுவாசத்தின்படியே ஆண்டவர் செய்கிற இயேசு பேதுருடைய வீட்டுக்கு வந்தார். அவருடைய மாமி ஜுரமாக கிடந்தாருன்னு அந்த 14வது வசனம் சொல்லுகிறது. அவர் அவள் கையை தொட்டவுடன், இயேசு தொட்ட உடனே சுகம் வந்துச்சு. நம்ம கூட்டத்துக்கு வரும்பொழுது, வீட்டில் இருக்கும் பொழுது, இயேசுவே நீர் என்னை தொட்டுறணும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு கேட்டால் இயேசு தொடுவார். தொட்டாலே சுகம்தான். மாமி ஜுரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க எழும்பி பணிவிடை செய்தார்கள்னு வசனத்தில் போட்டிருக்கு. இயேசு தொட்ட மாத்திரத்தில், இயேசு தொடணும். இயேசு நம்ம தொட்டால் வாழ்க்கை மாறிடும், வியாதி மறைந்து போயிடும். இயேசு தொட்ட உடனே பேதுருவின் மாமியின் ஜுரம் மாறிவிட்டது. ஆண்டவர் நாமத்தை அந்த மாமி மகிமைப்படுத்தினதை குறித்து, மாமியார் மகிமைப்படுத்தினதை குறித்து வேதம் சொல்லுகிறது. லூக்கா 22ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பி கொண்டா, லூக்கா 22ஆம் அதிகாரம் 50, 51 ஆகிய வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த வசனம் சொல்லுது பாருங்க. அந்தபடியே அவர்கள் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய வலது காதரை வெட்டினான். அப்பொழுது இயேசு இம்மட்டும் நிறுத்திக்கொள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். ஒரு மனுஷனுடைய காது இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க வந்திருக்கிற இடத்துல அந்த மல்குசின் காது வெட்டப்பட்டு துண்டா போயிடுச்சு. இயேசு அதை தொட்டார், எடுத்து அதை தொட்டார். தொட்ட உடனே சின்ன நரம்புகள், சின்ன தசைகள் எல்லாமே பொருந்திச்சு. இயேசு தொட்டா எலும்புகளின் உடைவுகள், இயேசு தொட்டா சரீரத்தில் எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய பகுதியானாலும் உடனே சுகமாகிறோம். அங்கே தையல் போட வேண்டியதில்லை, கத்தி எடுத்து கிழிக்க வேண்டியதில்லை, ஏதோ பணத்தை ரொம்ப செலவு பண்ண வேண்டியதில்லை. விசுவாசத்தினால் வராதது எல்லாம் பாவம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். தேவன் ஒருவர் உண்டு, அவரை தேடுகிற எனக்கு அவர் பலன் கொடுப்பார். 4 பேர் திமிர்வாதக்காரனை கூட்டு வந்தவங்களுடைய விசுவாசத்தை பார்த்தார். 100க்கு அதிபதி சொன்னான், ஒரு வார்த்தை சொல்லு ஆண்டவரே, வீட்டில் வேலைக்காரன் பிழைப்பான். பேதுருவின் மாமி ஜுரத்தில் கிடந்து அவளை இயேசு தொட்டார். உடனே ஜுரம் மாறிட்டு மல்குசின் காதை இயேசு தொட்டார். காது ஒட்டிச்சு. அவருக்கு அங்கே ரத்தம் கசிவு ஒன்றுமே இல்லை. புண்ணெல்லாம் இவ்வளோ நாள் ஆறணும் அப்படின்ற காரியமே இல்லை. உடனே எல்லாமே சாதாரணமாக மாறிச்சு. அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டவர் செய்கிற மிராக்கிள். மருத்துவத்துக்கு மருந்து சாப்பிடணும், நிறைய காரியங்கள் ப்ரொசீஜர் எல்லாம் நடந்த பிறகு நடக்கிறது. இயேசு விசுவாசத்தினால் செய்கிற அற்புதம் ஒரே நொடி பொழுதில் நடக்கும், ஒரே நிமிஷத்தில் நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அது தேவனால் மாத்திரம்தான் செய்ய முடியாது, உலகத்தில் யாராலும் செய்ய முடியாது. அது இயேசு தொடுகிற மனிதர்களுக்கு அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வாஞ்சை இருக்கணும், இயேசு என்னை தொட வேண்டும், இயேசுவே நீர் என்னை தொடும் என்ற ஒரு வாஞ்சை நமக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தால் இயேசு தொட்டு நம்மை சுகமாக்குகிறத நம்ம பார்க்க முடியும். இயேசு நம்முடைய வாழ்க்கையை தொடுவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பி கொண்டா, மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அங்கே ஒரு மனுஷனை தொடுகிறத நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் அதனுடைய 2, 3 ஆகிய வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான்.
அங்கே ஒரு குஷ்டரோகி ஒருவன் வந்து மத்தேயு 8:2 அவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுகிறான். இயேசு தமது கையை நீட்டி அந்த அழுகின குஷ்டரோகம் உள்ள அந்த புண்ணை தொட்டாருங்க. உடனே சுகமானான். அவன் உடனே சுகமானான். ஆண்டவர் தொட்ட உடனே எவ்வளோ பெரிய புண்ணு அழுகினதானாலும், எவ்வளோ பெரிய சரீர அவயவங்கள் கெட்டு நாரி அதை இல்லாமலே போனாலும், இயேசுவின் வல்லமைக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது. ஆண்டவரே உமக்கு விருப்பமான என்னை குணமாக்குங்க, உம்மால் ஆகும்னு நான் நம்புறேன்னு நீங்கள் சொல்லி பாருங்க. உங்கள் விசுவாசத்தை தேவன் பார்த்து கனப்படுத்துவார். அந்த பொழுது அவன் குஷ்டரோகம் நீங்கி அவன் சுகமாயிட்டான். சாதா சரீரமாக மாறிவிட்டது. இயேசு சுகமாக்கி விட்டான். இயேசு இடத்துல அங்கே சுகம் உண்டானதை நாம் பார்க்க முடியும். அதே அதிகாரம் 9:29 நம்ம வாசித்தா, அவர்கள் அவரை நோக்கி, இயேசு தேவனுடைய குமாரனே, எங்களுக்கு உமக்கு என்ன? அந்த அதிகாரம் 9 மத்தேயு 9:28 நான் வாசிக்கிறேன். அவர் அக்கறை கெசரேன் நாட்டுக்கு வந்த பொழுது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறையிலிருந்து புறப்பட்டு வந்து அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியவராய் இருந்தார்கள். அந்த வழியாய் ஒருவரும் நடக்கக்கூடாது இருந்தது. ஆனால் ஆண்டவர் அந்த பயங்கரமான பிசாசின் பிடியில் இருந்த அந்த மனிதர்களுக்கும் இயேசு தொட்டு சுகம் விடுதலை கொடுக்கிறதை பார்க்க முடியும். இயேசு கப்பலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். பயங்கரமான காற்றும் கடலும் அவர்கள் மேல் வீசுகிறது. இயேசு அப்படியே நித்திரையில் இருக்கிறார். அப்பொழுது அவங்க அந்த அதிகாரம் 25 அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பினார்கள். ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம். அதற்கு இயேசு, அற்ப விசுவாசிகளை பயப்படாதீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினார். அது உடனே அமைதலாயிற்று. வாழ்க்கையில் காற்று கடல் கொந்தளிக்கிற மாதிரி, காற்று வீசுகிற மாதிரி இருக்கா? இயேசுவை கூப்பிடுங்க, அவர் அமைதிப்படுத்தி விடுவார். அமைதல் உண்டானது. உடனே ஒரு நார்மலுக்கு அந்த படகில் ஒரு அமைதி உண்டாச்சு. எல்லாரும் பார்த்து, இது என்ன காற்று கடல் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று பயந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய வல்லமை உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அவர் தொட்டவர்களும் அவரால் தொடப்பட்டவர்களும் அவருடைய நாமத்தில் சுகம் பெற்றதை நாம் பார்க்க முடியும். மார்க்கு 8 நம்ம திருப்பி கொண்டா அதனுடைய 25 இவ்விதமாய் சொல்லுகிறது. மார்க்கு 8:25 நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாக கண்டேன். ஒரு குருடனுடைய கண்களை அவர் தொட்டு சுகமாக்குகிறத பார்க்க முடியும். அவன் சொல்கிறான், நான் இப்போ எல்லாத்தையும் பார்க்க முடிகிறது. இயேசு தொட்ட உடனே கண்களில் உள்ள பார்வை கூட சரியாயிரும். இயேசுவே நீர் என் கண்ணை தொட்டுறோன்னு நம்ம சொல்லணும், அதை நம்பணும். இயேசு இன்னைக்கும் தொட்டுட்டே இருக்கிறார். நிறைய பேருடைய சரீரத்தை அவர் தொட்டுட்டே இருக்கிறார். சுகத்தை அவங்க பெற்றுக்கொண்டே இருக்கிறாங்க. சுகம் விடுதலை ஆண்டவர் உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறார். அவர் அவ்வளவு சுகத்தை தருகிற ஒரு மகிமையான தேவன். அவர் தொடுகிற அவருடைய தொடுதலுக்கு அவ்வளோ பெரிய வல்லமை உண்டு. அவர் தொடும் பொழுது அவ்வளோ பெரிய மாற்றத்தை நாம் காண முடியும். மார்க்கு 3:9 சொல்லுகிறது, அவர் அநேகரை சுஸ்தமாக்கினார். நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கினார்கள். அவர் நிறைய பேரை சுகமாக்கினார். இயேசு தொட்டவங்க நிறைய பேர் சுகம் பெற்றாங்க. இயேசுவை போய் தொட்டவங்களும் சுகம் பெற்றாங்க. அதுதான் ஒன்றில் நாம் ஆண்டவர் நம்மை தொடணும், இல்லைன்னா நம்ம ஆண்டவரை தொடணும்னு விரும்பணும். ஏதாவது ஒன்று ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுத்துறான். அநேகர் சுஸ்தமானார்கள். நோயாளிகள் எல்லாம் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கினார்கள். ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாம் எப்படியாவது இயேசுவை தொட்டுட்டா எனக்கு சுகம் வந்துடும், எனக்கு வியாதியில் விடுதலை வந்துடும், எனக்கு பிரச்சனையில் விடுதலை வந்துடும் அப்படின்னு சொல்லி இயேசு ஆண்டவர்கிட்ட நெருங்கி வந்ததை குறித்து வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவர்கிட்ட நெருங்கி அவரை தொட வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது இயேசுவின் வல்லமை நம்மை குணமாக்குகிறதை நாம் பார்க்க முடியும். அவர் நம்மை விடுதலையாக்குவார். அங்கே 26 அதனுடைய மார்க் 5:26, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்குண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்று அகிலும் குணமடையாத அதிக வருத்தப்படுகிற ஒருத்தி இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன்னு சொல்லி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா உடனே பெரும்பாடு நீங்க அவர் சுகம் பெற்றார். அவரை தொட்டவர்கள் சுகம் பெற்றார்கள்.
அவரால் தொடப்பட்டவர்களும் சுகம் பெற்றார்கள். அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே எனக்கு சுகம் நடக்கணும் சொன்னவங்களும் சுகம் பெற்றாங்க. 4 பேர் கொண்டு வந்தவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு சுகமாக்கினதை குறித்து நாம் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, அவ்வளோ பெரிய மகத்துவம் உள்ள ஆண்டவர். மார்க் 6ஆம் அதிகாரத்தின் அதனுடைய 54வது வசனம் சொல்லுகிறது, அவர் படவிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறத்திலிருந்து ஓடித்திருந்து பிணியாளிகளை படுக்கையில் கிடத்தி அவர் வஸ்திரத்தின் அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களிலெல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளில் வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவு வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சுற்றுப்புறத்தாரெல்லாம் ஓடி திரிந்து பிணியாளிகளை எல்லாம் படுக்கையில் கிடத்தி அவரிடத்துல கொண்டு வந்தாங்க. அவங்க கொண்டு வந்து சுமந்து கொண்டு வந்து என்ன சொன்னாங்களாம், அவர் பிரவேசித்த கிராமங்களில் இருந்தவங்க வந்தாங்க, சின்ன சின்ன ஊரில் இருந்தவங்க, சிட்டியில் இருந்தவங்க எல்லாம் அப்படி வந்தாங்க. பல நாடுகளுக்கு இயேசு ஆண்டவர் போயிருந்தார், அங்குள்ளவங்க எல்லாம் வந்தாங்க. அங்கெல்லாம் அவர் போகும்பொழுது என்ன நடந்துங்கிற அவங்க எல்லாம் கேட்டாங்க. அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சுகம் பெற்றார்கள். அவரை தொட்ட எல்லாருமே சுகம் பெற்றாங்க. இன்றைக்கு ஒன்றில் நீங்கள் அவரை தொடணும், இல்லைன்னா அவர் உங்களை தொடணும். இல்லைன்னா உங்கள் விசுவாசம் ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கொண்டு வர போகிறது. மருத்துவர் சொன்னதை மறந்துடுங்க. இந்த உலகத்தில் மனிதர்கள் சொன்ன ரிப்போர்ட்ஸை மறந்துடுங்க. அதுக்கு மேலே ஆண்டவரை நீர் என்ன தொட முடியும், இல்லைன்னா நான் உம்மை தொடுவேன். ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க. அவர் போன கிராமத்தில் உள்ள மக்கள், பட்டணத்தில் உள்ள மக்கள், நாடுகளில் இருந்த மக்கள் எல்லாரும் இந்த மார்க்கு 6ஆம் அதிகாரத்தின் 56வது வசனம் சொல்லுகிறது, அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் இவைகளோ அவைகள் சந்தை வெளிகளில் வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இயேசுவை தொட்ட எல்லாரும், இயேசுவை யாரெல்லாம் தொட்டாங்களோ அவங்க எல்லாம் சுகம் பெற்றாங்க. இன்னைக்கு நீங்கள் இயேசுவை ஆண்டவரை நான் உம்மை தொடரணும்னு சொல்லி விரும்பினா இயேசு ஆண்டவர் உங்களையும் சுகமாக்குவார். ஹல்லேலூயா. என்னென்னா ஆண்டவர் வியாதியில் மாத்திரம் அல்ல, அவருக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டது. மத்தேயு 1:21, அவருக்கு இயேசு என்று பேரிடுவாய், அவர் தமது ஜனத்தின் பாவத்தையே நீக்கி ரட்சிப்பார். வியாதியில் மாத்திரம் அல்ல, குடிவெறியாக இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம், தேவன் வெறுக்கிற பல காரியமாக இருக்கலாம். பாவத்தினின்றும் இயேசுவின் ரத்தம் உங்களை விடுதலையாக்க முடியும். வியாதியினின்று விடுதலையாக்க முடியும். வெறும் வியாதியில் விடுதலை பெற்று பாவத்திலிருந்து விடுதலை பெறாமல் இருந்தால் நம்ம நரகத்துக்கு போயிடுவோம். இயேசு ஆண்டவர்கிட்ட வார்த்தையினால், சிந்தனையினால், செயல்னால் செஞ்ச பாவத்தை எல்லாம் எனக்கு மன்னிச்சு ஆண்டவரே உங்கள் பிள்ளையாக நான் ஆளணும்னு சொல்லி பைபிள் வாசித்து ஜெபித்து ஆலயத்துக்கு போய் அவரை தொடர்ந்து நீங்கள் ஆராதிச்சா நீங்கள் பரிசுத்தத்தில் வளர்ந்து நீங்கள் ஆண்டவரோடு வாழும் பாக்கியத்தை பெற முடியும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கு தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த இயேசு ஆண்டவர் வெறும் வியாதியில் மாத்திரம் இல்லை, அவர் தமது ஜனங்களின் பாவத்தினின்று அவர்களை மீட்டு ரட்சிக்கிறவர். உங்களை பாவத்தினின்று அவர் மீட்டு ரட்சிக்கிறவர். ஆண்டவருடைய வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லி, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. உங்களை எந்த மனுஷனும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்டால் தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாத நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதாவை தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அது ஏன் நிச்சயம் அல்லவா? நன்மையானதை கொடுக்கிற ஒரு ஆண்டவர், நன்மையானதை நமக்கு தருகிறவர். நமக்கு நன்மையானதை செய்யணும்னு சொன்னால், இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு நன்மை இல்லைப்பா, எனக்கு ஒரு நன்மையை தாங்க. ஒன்றில் நீங்கள் அவரை தொடணும், இல்லைன்னா அவர் உங்களை தொடணும். அவர் போன கிராமம், பட்டணம், நாடுகளில் இருந்த மக்கள் எல்லாம் சந்த வெளியில் உட்காந்து ஆண்டவரே நாங்கள் தொட, எங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி தொட்டாங்க. தொட்ட எல்லாரும் சுகம் பெற்றாங்க. எந்த வியாதியானாலும் சுகம் பெற்றாங்க. ஆண்டவருக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு, வியாதிகளை மாற்ற அதிகாரம் உண்டு. இன்னைக்கு இப்போது நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இதோ இந்த வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் சுகமடைவார்களாக. ஆண்டவரே அப்பா அவருடைய விசுவாசத்தை கண்டு 4 பேர் சுமந்து வந்த திமிர்வாத காரண பாவத்தை மன்னித்து சுகமாக்கி விட்டீங்களே. அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார் என்று எழுதியிருக்கிறதே. இன்றைக்கும் ஆண்டவரே வியாதியில் விடுதலை பெற்றும்
சிலர் பாவத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு அந்த பாவத்தின் வல்லமை நின்று விடுதலை தாங்க ஆண்டவரே. அந்த பாவம் இனி செய்ய அவங்க மனதில் அதனுடைய விருப்பம் இல்லாமல் போய் அதை வெறுக்கும், அதை வெறுத்து தேவனை அன்பு கூர்ந்து தேவனிடத்தில் இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. இப்போதும் நீங்கள் எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே நான் ரொம்ப பணத்தை எல்லாம் செலவு பண்ணி மிகுந்த வருத்தத்தோடு இந்த செய்தியை நான் கேட்டுட்டு இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லலாம். ஆண்டவரை சொல்லுங்கள், ஆண்டவரே உங்கள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட வேளையில் ஆண்டவரே எத்தனையோ ஆண்டுகள் பெரும்பாடாக இருந்த சகோதரியை விடுதலையாக்கி நீங்களே ஆண்டவரே என்னையும் சுகமாக்குங்கன்னு சொல்லுங்க. ஒன்றில் இயேசு பேதுருவின் மாமியின் ஜுரத்தை தொட்டால், இயேசு குருடருடைய கண்களை தொட்டால், இயேசு அழுகின குஷ்டரோகியினுடைய சரீரத்தை தொட்டால் உடனே அவருடைய சரீரம் மாறினது. சந்த வெளியிலெல்லாம் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் இயேசுவை தொடும்படி விரும்பினாங்க. அவரை தொட்டவங்க எல்லாம் சுகம் பெற்றாங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஒன்றில் ஏசப்பா நீங்கள் தொடுங்க, இல்லைன்னா நான் உங்களை தொட போகிறேன். ஏசப்பா என் விசுவாசத்தின்படி எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இதுவே ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற ஒரு மகிமையான நேரம். இது உங்களுக்கு அற்புதம் நடக்கிற நேரம். இது உங்களுக்கு மகிமையான மாற்றத்தை தேவன் தருகிற நேரம். ஆண்டவரை பார்த்து சொல்ல போறீங்க, தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே, நீர் தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே, மாறுமே எல்லாம் மறையுமே இயேசுவே, மாறுமே எல்லாம் மறையுமே, தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, பொழுதே தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே, நீ தொட்டால் போதும் எங்கள் மாறுமே, மாறுமே எல்லாம் மறையுமே, மாறுமே எல்லாம் மறையுமே. இது ஆண்டவர் தொடுகிற நேரம். ஏசப்பா உங்கள் வல்லமை தொடட்டும், ஒவ்வொரு வியாதியஸ்தர்களை தொடட்டும், ஒவ்வொரு ஸ்கின் சம்பந்தமான வியாதிகளை தொடட்டும், சரீர உள்ளுறுப்புகள் சம்பந்தமான வியாதிகளுடைய வல்லமை தொடட்டும், ஹார்ட் சம்பந்தமான வியாதிகளை தொடட்டும், லங் சம்பந்தமான வியாதிகளை தொடட்டும், ஆண்டவரே மூளை சம்பந்தமான வியாதிகளை தொடட்டும், கண்களை தொடட்டும், கண்களை தொட்ட வேளையில் தெளிவான பார்வை உண்டானது, நாவுகளை தொடட்டும், எலும்புகளை தொடட்டும், ஜாயிண்டுகளை தொடட்டும், வயதான காலத்தில் இருக்கிறவர்களை தொடட்டும், இள வயதில் கேன்சர்களை தொடட்டும், ஆண்டவரே அப்பா டிபி நோய்களை தொடட்டும், தேவனுடைய வல்லமை, ஹார்ட் அட்டாக் வியாதிகளை தொடட்டும், தேவனுடைய வல்லமை தொடட்டும், அல்சர் வியாதிகளை தேவனுடைய வல்லமை தொடட்டும், அல்லது வியாதியஸ்தர்கள் உம்மை தொடுவார்களாக. ஆண்டவரே இல்லது நீர் ஒரு வார்த்தை சொல்லுவீராக, ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வீராக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா சந்தை வெளிகளிலும் மக்கள் அவர் போன கிராமம் பட்டண நாடுகளில் அவரை உட்கார வச்சு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொடக்க உத்தரவு கேட்டுக்கொண்டாங்க. தொட்டவங்க எல்லாம் சுகம் பெற்றாங்க. அந்த வல்லமை இப்பொழுது கிரியை செய்வதாக. அப்பா நான் உண்மை தொட விரும்புகிறேன் ஏசப்பா என்று சொல்லி உங்களை தொடும்படி வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரும் இப்பொழுது விடுதலை அடைவார்களாக. உம்மால் தொடப்படுகிறவர்களும் விடுதலை அடைவார்களாக. அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அநேக சாட்சிகளை எழுப்புங்கப்பா. சகல மந்திர கட்டுகளும் அழிவதாக, பில்லி சூனிய வல்லமைகள் எரிவதாக, பிரிவினை நாவிகள் ஓடுவதாக, குடும்பங்களில் போராடுகிற வல்லமைகள் விலகுவதாக, கடன் பிரச்சனைகள் வெளியேறி போவதாக, சாபங்கள் முறிக்கப்படுவதாக. இயேசுவின் இரத்தத்தில் ஜெயம் எடுக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவனே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் விடுதலை உண்டாகிறதற்காய் நன்றி, கட்டுகள் தெரிபடுகிறதற்காய் நன்றி, அற்புதங்கள் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். இந்த மகிமை டிவி ஆசீர்வதியும். உம்முடைய மகனுடைய மேலே உங்கள் கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே இதை பார்க்குற அநேகர் உம்முடைய அன்பை அறிந்து கொள்வார்களாக. ஆண்டவருடைய கரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் பண்ணுற குடும்பத்தை தருகிறோம். உங்களை ஆசீர்வதிங்க. இதனுடைய நன்மையை அவங்க பெற்றுக்கொள்ளட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா புகழ் துதி கன மகிமை எங்கள் ஆண்டவர் ஒருவருக்கே உரியது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.